இந்த ஆன்லைன் போர்ட்டலை எப்படி பயன்படுத்துறது? போர்ட்டலுக்குள்ள போனதும் ஃபர்ஸ்ட் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இதுக்கு ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். உங்க பேரு, அட்ரஸ் மாதிரியான பேசிக் டீடைல்ஸ், உங்க ஆதார் நம்பர், அப்புறம் 50லேருந்து 100 KB சைஸ்ல இருக்கிற ஒரு சின்ன பாஸ்போர்ட் போட்டோவை அப்லோட் செஞ்சீங்கன்னா உங்களுக்கான பாஸ்வேர்ட் ஆட்டோமேட்டிக்கா இமெயிலுக்கு வந்துரும். லாகின் பண்ணதும் ஒரு புது செல்ஃப் சர்டிஃபிகேஷன் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணுங்க. அதுல உங்க உறவு முறை, நீங்க எந்த உள்ளாட்சி அமைப்புக்கு கீழே வர்றீங்க, அதாவது கிராம பஞ்சாயத்தா அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு உங்க நிலத்தோட சரியான சர்வே நம்பரை என்டர் பண்ணணும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. மேப்ல உங்க பிளாட் சரியா எங்க இருக்குன்னு நீங்க ஜியோ டேக், அதாவது ஒரு பின் டிராப் பண்ணணும். இத செஞ்ச உடனே சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா பேக்ரவுண்ட்ல உங்க நிலம் ஏதாவது தடை செய்யப்பட்ட பகுதியில வருதான்னு செக் பண்ணிடும். ஒருவேளை நீங்க மார்க் பண்ண இடம் கவர்மெண்ட் இடத்துக்கோ இல்ல நீர்நிலைகளுக்கோ பக்கத்துல இருந்து அதுக்கு என்ஓசி தேவை அப்படின்னு சிஸ்டம் ஒரு ரெட் ஃபிளாக காட்டிடுச்சுன்னா அவ்வளோதான். இந்த ஈஸியான செல்ஃப் சர்டிஃபிகேஷன் பயணம் இங்கே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க அந்த பழைய நீண்ட அப்ரூவல் முறையா தான் ஃபாலோ பண்ணணும். எல்லாம் ஓகேனா அடுத்தபடியா நீங்க கட்டப்போற கட்டடத்தோட அளவுகளை மேனுவலா என்டர் பண்ணணும். குறிப்பா முன்பக்கம் 1.5 மீட்டர், பக்கவாட்ல 1 மீட்டர், பின்பக்கம் 0 இல்லனா 0.5 மீட்டர் என சட்டப்படி விட வேண்டிய இடைவெளிகளை சரியா விட்டிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க சிஸ்டத்துக்கு நிரூபிக்கணும். உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் செஞ்ச பிறகு ரொம்ப சீரியஸான ஒரு கட்டம் வரும். இந்த நிலம் முழுசும் என்னோடதுதான், இது எந்த ஆக்கிரமிப்பு நிலமும் கிடையாது அப்படின்னு சில கடுமையான விதிமுறைகளுக்கு நீங்க டிஜிட்டல் முறையில உங்க ஒப்புதலை கண்டிப்பா கொடுக்கணும். இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த முழு ப்ராசஸ்லயும் நீங்க எந்த ஒரு பேப்பர்லயும் நேர்ல போய் கையெழுத்து போட வேண்டிய அவசியமே இல்ல. உங்க ஆதார் கார்டை லிங்க் பண்ணிருக்கிற மொபைல் நம்பருக்கு வர்ற ஓடிபியை யூஸ் பண்ணி அப்ரூவல் கடிதத்திலையும் டிராயிங்லையும் சைன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன்லயே உங்களுக்கான ஃபீஸ் பேமெண்ட்டை செஞ்சிடலாம். பணம் கட்டண மறுகணமே மேஜிக் நடந்த மாதிரி உங்களுக்கான பில்டிங் பெர்மிட் ஆர்டர், டிராயிங் லெட்டர், பேமெண்ட் ரசீது எல்லாமே லீகலான டிஜிட்டல் கையெழுத்தோட டவுன்லோட் ஆயிடும். இனி என்ன, உடனே வேலையை சந்தோஷமா ஆரம்பிக்கலாம். கவர்மெண்டோட அப்ரூவல் என்னவோ எந்த அலைச்சலும் இல்லாம ஈஸியா உங்க கைக்கு வந்துருச்சு. ஆனா நிஜமான வேலை இனிமேல் தான் அந்த மண்ணுல ஆரம்பிக்க போகுது. உங்களுடைய இந்த கனவு இல்லத்தை கட்டுறதுக்கு சரியான நம்பிக்கையான ஒரு கான்ட்ராக்டரை நீங்க எப்படி தேர்ந்தெடுக்க போறீங்க? அத பத்தி நாம கண்டிப்பா சிந்திக்கணும். மீண்டும் இதே மாதிரி பயனுள்ள இன்னொரு அலசல்ல சந்திப்போம். நன்றி.